அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறர் நம்மை மதிக்கும் அளவில் எப்படி நடந்து கொள்வது. நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது. என்ன மாதிரியான ஒரு சந்தேகம்னா, நான் எல்லாம் நல்லது தான் பண்ணுறேன், ஆனால் என்னை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நான் என் வயசை பார்த்து மதிக்காமல் இருக்காங்களா, இல்லை என் ஆக்டிவிட்டீஸை பார்த்து மதிக்காமல் இருக்காங்களா, மதிப்பு மரியாதை கிடைக்கிற மாதிரி எப்படிங்க நான் நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதை பற்றி தெளிவாக சொல்ல போனோம் அப்படின்னா, மதிப்பும் மரியாதையும் நாம் கேட்டு பெறுவது அல்ல. அது நம்ம குடும்பமாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் சரி, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல சரி, தொழில் செய்யக்கூடிய இடங்களில் எங்கே இருந்தாலும் எனக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாவே முதல்ல நமக்கு பக்குவம் பத்தலைன்னு அர்த்தம். எனக்கு நீங்கள் மரியாதை கொடுங்கன்னு சொன்னாலும் அவங்க மரியாதை கொடுக்க போகிறது இல்லை. அப்படி நீங்கள் மரியாதை கொடுங்கன்னு கேட்டு அவங்க மரியாதை கொடுக்க ஆரம்பித்தாலும் அந்த மரியாதை என்பது ரொம்ப நாட்கள் நிலைக்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எல்லாருமே அவங்கவங்க வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவருடைய வயிற்றிற்கு சாப்பாடு தேடுவதற்கு, அவருடைய குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு, அவங்களுடைய மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, அவர்களை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு, அவர்கள் இந்த வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்வதற்கு வாழ்ந்துட்டுருக்காங்களா, இல்லை மற்றவங்க பார்த்திங்கன்னா உங்களை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறதுக்கு, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு, சம்மந்தமே இல்லாத நமக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு அவங்க இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? இது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிறர் என்னை மதிக்க வேண்டும் என்று நினைப்பதே ஒரு தவறான கருத்து, ஒரு தவறான புரிதல், ஒரு தவறான அணுகுமுறை. அதற்கு பதிலாக மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீ எப்படி பிறர் அணுகணும் அப்படின்னா, நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கின்றது. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன்ல, ஒருத்தன் பிறந்திருக்கிறது அவனையும் அவனை சார்ந்தவர்களையும் சந்தோஷமாக வச்சுருக்கிறதுக்கு பிறந்திருக்கானா, இல்லை அவன் சம்மந்தமே இல்லாத உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு பிறந்திருக்கானான்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் எல்லாருமே அவரவர்களை சார்ந்தவர்களுக்கு, அவங்க குடும்பத்துக்கு, பொண்டாட்டிக்கு, பிள்ளைக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, இல்லை அவர்களுக்கு முக்கியமாக அவங்க சந்தோஷத்துக்காகத்தான் இந்த வாழ்நாள், இந்த மனநிலை, இந்த ஆற்றல், இந்த ஆயுட்காலம், இது எல்லாத்தையும் அவங்க சம்பாதிக்கிற பணம் இதெல்லாம் செலவு பண்ணுவாங்க. ஆனால் இது எப்போ ஆப்போசிட்டாக திரும்புதோ, இந்த சென்ஸ் நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, இப்போ நான் எனக்கு மதிப்பு மரியாதை வேணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் மற்றவங்கள மாதிரி இல்லாமல் என்னுடைய அன்பு, என்னுடைய கன்சர்ன், என்னுடைய வருமானம், என்னுடைய டைமு, என்னுடைய புரிதல், என்னுடைய கால சூழ்நிலை, கால நேரம், இதையெல்லாம் சம்பந்தமே இல்லாத ஒரு நபருக்காக நான் அதுக்காக நீங்கள் நாள் கணக்கில் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது கூட அவசியம் கிடையாது. டைம் கிடைக்கும்போது, நேரம் கிடைக்கும்போது ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்க, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்வருக்கு நீங்கள் கைண்ட்னஸாக நடந்துக்கக்கூடிய ஒரு விஷயம். அவரை சாப்பிட்டீங்களா ஐயா அப்படின்னு கேட்குறது, ஒருவேளை அவங்க சாப்பிடல அப்படின்னா அவங்க மேலே அன்பு வைத்து பேசுவது. ஒரு டிரைவர் கூட நீங்கள் ஒரு பயணம் ஒன்று போகிறீங்க அப்படின்னா அந்த டிரைவர் சாப்பிட்டாரான்றது கவனிக்கிறது, அந்த டிரைவருடைய நல்லது கெட்டதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லைன்னா கூட அந்த கைண்டாக, அந்த ஹம்புளாக நீங்கள் நடந்துக்கிறீங்கல்ல, அப்படி நடந்து கொள்ளும்போது சராசரி மனித வாழ்க்கையை தாண்டி, சராசரி மனிதனை தாண்டி நீங்கள் ஒரு படி மேலே போகிறீங்க. அப்போ என்னென்னா, பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு உங்கள் மேலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒப்பீனியன் வரும். என்ன மற்றவங்கள மாதிரி இவங்க இல்லையே, இவங்க என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுறாங்க. இதை வாயில் சொல்லணும்னா கூட அவங்களுடைய ஆக்டிவிட்டி, அவங்க பார்க்கக்கூடிய பார்வை, அவங்களுடைய ரியாக்ஷன், ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அடுத்து அவங்க உங்களை அணுகிறது பார்த்திங்கன்னா டோட்டலி அந்த டைமென்ஷனே மாறும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிரைவரே இருக்கிறாரு அப்படின்னா, அந்த டிரைவரு பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அவர்கள் சுயநலத்துக்காக பயணம் செய்துவிட்டு போபவர்களாக இருக்கக்கூடிய மத்தியில் அந்த டிரைவருக்கு நீங்கள் உங்களுடைய கால சூழ்நிலையை, உங்களுடைய பணத்தை, உங்களுடைய நேரத்தை, என்னதான் உங்களுக்காக அவர் வேலை செஞ்சாலும் கூட உங்களோட கன்சர்ன், அந்த கைண்ட்னஸை அவருடைய நலனுக்காக நீங்கள் காலம் ஃபுல்லாக செலுத்த போகிறது கிடையாது. டைம் கிடைக்கும்போது நீங்கள் கொஞ்ச நேரம் நீங்கள் செலவு பண்ணும்போது அந்த மதிப்பும் மரியாதையும் பிறரிடத்திலிருந்து கிடைக்கின்றது. டிரைவர்கிட்ட மதிப்பு மரியாதை கிடச்சி நான் என்னங்க பண்ணுறது, எனக்கு வீட்டில் கிடைக்கணும், போகிற இடத்துல கிடைக்கணும், பிஸ்னஸில் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கேரக்டர், ஆட்டிடியூடும், போகிற இடம், வர்ற இடம், இதிலெல்லாம் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் ப்ராக்டிஸ் ஆகுது. இப்படி ப்ராக்டிஸ் ஆகும்போது அது உங்கள் வாழ்க்கை முறையாக மாறுகிறது. அப்போ நல்ல பழக்கங்கள், நல்ல ஒழுக்கம்,
நல்ல சிந்தனைகள், இது எல்லாமே பிறப்பிலேயே வருவதில்லை. பிறப்பிலேயே வர்றது ரொம்ப ரொம்ப அரிதான நபர்களுக்கு தான் வருது. பழக பழக வளர வளர தான் அந்த குவாலிட்டிஸை நம்மால் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்க முடியுது. அப்போது இந்த மாதிரி போகிற இடம் வர்ற இடம் உங்களுக்காக வேலை பார்க்குறவங்ககிட்டே நீங்கள் கைண்டாக நடந்துக்கும் போது, அதாவது கராராக இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் கராராக இருந்து தான் ஆகணும். கிறுக்குத்தனமாக இருக்க முடியாது, நம்மளால் முட்டாளாக இருக்க முடியாது. அதே சமயத்தில் குளிர்ந்த நெருப்புன்னு சொல்கிறாங்க ஆன்மீகத்தை. குளிர்ச்சியும் இருக்கணும், நெருப்பாகவும் இருக்கணும். அப்படின்னா என்ன? சூரியனாகவும் இருக்கணும், சந்திரனாகவும் இருக்கணும். அவசியப்படக்கூடிய இடத்துல கராராகவும் இருக்கணும், அவசியப்படாத இடங்களில் கைண்டாகவும் இருக்கணும். சேம் லைக் தட் ஒரு மனிதன் இயங்க வேண்டும். அப்போ நீங்கள் எப்போ வந்து இப்படி கைண்டாக ஹம்பிளாக ஒரு தன்மையோட பிறரிடத்தில் நீங்கள் வந்து நடந்துக்க ஆரம்பிக்கிறீங்களா, அது உங்கள் கேரக்டராக மாறுது, உங்கள் குணாதிசயமாக வந்து மாறுகிறது. அப்போ அந்த குணாதிசயமும் அந்த கேரக்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர 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 உங்கள் வாழ்க்கை முறையாகவே மாறிடும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை அறியாமையே உங்களோட மசில் மெமரியில் ஏறிடுறதுனால, உங்கள் பழக்க வழக்கமாக அது ஹேபிட்டாக மாறிடுறதுனால எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா பிறர் நலன் சார்ந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அந்த ரெஸ்பெக்ட் எங்கே வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களுக்காக அவர்கள் வாழ்க்கைக்காக சுயநலமாக வாழக்கூடிய காலத்தை விட்டுவிட்டு பிறரின் நலனுக்காகவும் நம்ம கன்சர்னோட அந்த தன்முனைப்போட அந்த மோட்டிவேஷனோட என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, என்ன பிரச்சனை உங்களுக்கு, அதை நம்மால் சரி செய்ய முடியலனா கூட, பல பேருக்கு இன்றைக்கி பணம் காசெல்லாம் ரெண்டாவது தான் தேவைப்படுது, தைரியமான ஒரு வார்த்தை தேவைப்படுகிறது. அந்த வார்த்தையை தெய்வ வாக்காக நினச்சிட்டு இன்னும் ஒரு சில காலங்கள் அவர்கள் நிம்மதியோடு மனநிறைவோடு தைரியத்தோடு வந்து வாழ்வார்கள். அப்போது மதிப்பு மரியாதை எப்போது ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்றால், தன் சுயநலத்தை தாண்டி சம்பந்தமே இல்லாத மூன்றாம் நபருக்காக நீங்கள் உங்களோட கன்சர்ன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறீங்கன்னா, இது உங்கள் வாழ்க்கை முறையாகவே மாறும்போது ஆரம்ப காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்காதது போல தெரிந்தாலும் சில பல மாதங்களில் சில பல வருடங்களில் உங்கள் கேரக்டர் அதாவே இருக்கிறதுனால பழைய ஆளுங்களுக்கு எல்லாம் அந்த தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கேரக்டர் வந்து பாஸ் ஆக அந்த ரெஸ்பெக்ட் தானாக வந்து விடுகிறது. நீங்கள் ஒரு பொதுநலவாதியாகவே வாழணும்னு நான் சொல்ல வரல. நீங்கள் சுயநலவாதியாகவே இருங்க, உங்கள் வாழ்க்கையே பாருங்கள். பட் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 12 மணி நேரம் முழிச்சிருக்கீங்கன்னா 11.25 மணி நேரம் நீங்கள் வந்து உங்களுக்காக வாழ்ந்தாலும் ஒரு 1/4 மணி நேரம் காலையில் ஒரு 3 நிமிஷம், மத்தியானம் ஒரு 3 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 3 நிமிஷம், மறுபடியும் நைட்டு ஒரு 3 நிமிஷம், இப்படி நாளில் ஒரு 12 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த ஒரு 1/4 மணி நேரத்தை சம்பந்தமே இல்லாத நபர்களுக்காக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மரியாதை என்பது எங்கு சென்றாலும் தானாக வந்துவிடும். அந்த மரியாதை வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் இவர் எப்படிங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது கூட தன்மையான மனுஷங்க, நல்ல மனுஷங்க, சூப்பரான மனுஷங்க அப்படின்னு சொல்லும்போது அதன் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். சில பேரை பற்றி இப்போ உங்களை பற்றி ஒரு சில பேர் விசாரிக்கும் போது ஒரு சிலர் வைத்தறிச்சலில் சொன்னால் கூட எல்லாருமே வைத்தறிச்சலில் உங்களை பற்றி அப்படி சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கிடையாது. அப்போது உங்களுடைய பலம் என்பது என்ன அப்படின்னா உங்களோட கைண்ட்னஸ் தான். அப்போ மதிப்பும் மரியாதையும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் கேட்காதீங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதை வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவர்களுடைய நலன் கருதி நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும், பிறரோட நலன் கருதி யோசிக்க ஆரம்பிக்கணும். இந்த தன்மைக்குள் நீங்கள் வரும்போது மதிப்பு மரியாதை மட்டும் கிடையாது, இறைத்தன்மையை உங்களுக்குள் ஜொலிக்க ஆரம்பித்து விடும். நன்றி, வணக்கம்.